வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. as well as வந்து நம்ம சேனல் பற்றி பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸாக இருக்கும். ஸோ இன்னைக்கு டே 4 AM ஸ்டடி சேலஞ்ச் டே 91ல் நம்ம இருக்கோம். குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீக் ஃபுல்லாக தட் இஸ் வந்து டே 85லேருந்து டே 90 வரைக்கும் உள்ள நம்ம கொடுத்த ப்ராக்டிஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் as well as வந்து அதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்க்க போகிறோம். மோர் ஓவர் நம்ம சேனலில் வந்து ஆன்லைன் வீக்லி டெஸ்ட் சீரீஸ் வந்து அட்டன் பண்ணணும், as well as வந்து கம்ப்ளீட்டட் யூனிட்ஸ்க்கான நோட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா சேனலில் மெம்பர்ஷிப் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்துட்டு 2 and 3க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் டவுன்லோடபிள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நோட்ஸ் 1 and 6 வந்து இன்னும் 2-3 டேஸில் வந்து அப்லோட் பண்ணிடுவோம் டவுன்லோடபிள் ஃபார்மேட்டில். அதர் தேன் தட் நார்மல் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா டெலிகிராம் சேனலில் வந்து ஆல்ரெடி 1 and 6க்கான நோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம டே 85க்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த ஃபாலோயிங் பீஸ் ஆஃப் கோட்? பப்ளிக் வாய்ட் ஃபங்க்ஷன். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நியூ நோட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இஸ் எம்டியா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. சப்போஸ் எம்டியா இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெட் டாட் செட் நெக்ஸ்ட் ஆஃப் டெம்ப். ஓகே, எம்டியா இருந்துச்சு அப்படின்னா ஹெட்ல வந்து என்ன பண்ணுறோம், நம்ம நெக்ஸ்ட் ஆஃப் டெம்பை பண்ணுறோம். தென் டெம்போட நெக்ஸ்ட்ல வந்து ட்ரையலை பண்ணுறோம். சப்போஸ் அதில் வந்து நோடே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா நோட் ஈக்குவல் டு கரண்ட்னு ஒரு நோட் கிரியேட் பண்ணி ஹெட் டாட் கெட் நெக்ஸ்ட். ஓகே, ஹெட்டோட நெக்ஸ்ட்ல வந்து யார் இருக்காங்க அப்படின்ட்டு அந்த நோட் எடுத்து அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருக்கோம். ஓகே, ட்ராவல்ஸ் பண்ணிட்டே இருக்கோம். அந்த நெக்ஸ்ட் எடுத்து ட்ராவல்ஸ் பண்ணிட்டே இருக்கோம் வைல் லூப் யூஸ் பண்ணி. நாட் ஈக்குவல் டு ட்ரையல், எண்ட் இல்லாத வரைக்கும் ஓகே நம்ம வந்து அதை எடுத்துகிட்டே இருக்கோம். கரண்ட் ஈக்குவல் டு கரண்டோட கெட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறப்ப அந்த வைல் லூப் வந்து லாஸ்ட் நோடுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, சப்போஸ் எப்போ அந்த இது ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ வெளியில் வரும்போது கரண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கரண்ட்டோட நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிரியேட் பண்ண அந்த நோடை வந்து நம்ம செட் பண்ணுறோம் அதோட நெக்ஸ்ட்டில். ஸோ இனிஷியலாக என்ன ஆகுது அப்படின்னா இன்சர்ட் அட் த ரியர் எண்ட் ஆஃப் த டிக்யூ. அதான் வந்து ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ்டு ஃபார் பிரெத் ஃபர்ஸ்ட் ட்ராவர்சல் ஆன கிராஃபஸ். ஸோ இது வந்து கிராஃப்லேயே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, இதோட அப்ளிகேஷன்லேயும் வருங்கிறதுனால டெப்த் அப்படின்னா ஸ்டாக்காக இருக்கும். பிரெத்துன்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து கியூவாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு பிரெத் ஃபர்ஸ்ட்னு கொடுத்ததுனால கியூ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 3, இஃப் சைஸ் ஈக்குவல் 0 ஹெட் ஈக்குவல் டு நோடு. ஹெட்டில் வந்து ஹெட் எதுவுமே சைஸ் வந்து 0 மீன்ஸ் என்னது, எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஹெட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட நோடை வந்து ஹெட்டுக்கு அசைன் பண்ணுறோம். ஓகே, எல்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா கரண்ட்டாக ஒரு நோடு இருக்கும் இல்லையா, ஃபார் கரண்ட் ஈக்குவல் டு ஹெட், டெம்ப் ஈக்குவல் டு கரண்டோட கெட் நெக்ஸ்ட். கரண்ட்டாக என்ன நோடு இருக்கோ அதோட நெக்ஸ்ட் வேல்யூவை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நாட் ஈக்குவல் டு நல், அதோட நெக்ஸ்ட் நல்லா இல்லாத வரைக்கும் நம்ம கரண்ட்டை வந்து டெம்பாக பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகே, கரண்ட் நோட வந்து டெம்பரரி நோட அசைன் பண்ணிகிட்டே இருக்கோம். தென் கரண்ட் செட் நெக்ஸ்ட் ஆஃப் நோட் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கரண்டோட நெக்ஸ்ட்ல வந்து நம்மளோட அந்த நோடை வந்து நம்ம அசைன் பண்ணுறோம். ஓகே, அசைன் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம் இதில் அப்படின்னா இதில் என்ன பண்ணுறோம், இன்சர்ட்டிங் நோட் அட் த எண்ட் ஆஃப் த லிஸ்ட். ஓகே, தட் இஸ் ஆப்ஷன் சி. In a linked list implementation of a queue, front and rear points are tracked. Which of these pointers will change during an insertion into non-empty queue? ஒரு empty queue கிடையாது, that is non-empty queue. ஏதோ வந்து அதில் வேல்யூஸ் இருக்குது. பட் வந்து இதில் என்ன பண்ணியிருக்கோம், லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக இருக்கிறது இங்கே ஹெட் இருக்கும், தென் லிஸ்ட் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக இருக்கிறதுல வந்து நம்ம நல்லுன்னு இருக்கும். ஸோ நம்ம இன்சர்ஷன் எங்கே பண்ணுவோம் அப்படின்னா லாஸ்ட்டில் தான் வந்து இன்சர்ஷன் வந்து நடக்கும்.
ஓகே. இதுல வந்து ஃப்ரண்ட்டும், ரியர் பாயிண்ட்ஸும் இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? டெலீட் பண்றோம். அண்ட் இன்சர்ஷன் வந்து ரியர்ல வந்து நடக்கும். ஓகே. எண்ட்ல வந்து இன்சர்ஷன் நடக்கும். விச் ஆஃப் த பாயிண்டர்ஸ் வில் சேஞ்ச் டியூரிங் அண்ட் இன்சர்ஷன். இன்சர்ட் பண்ணும்போது எது வந்து சேஞ்ச் ஆகும்? கண்டிப்பா ரியர் பாயிண்டர் தான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் த எசென்ஷியல் கண்டிஷன் விச் இஸ் செக்ட் பிஃபோர் டெலிஷன் என்ன? லிங்க்டு கியூ. லிங்க்டு கியூ அப்படின்னு கொடுத்தாலுமே நமக்கு வந்து என்ன? கியூல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? டெலிஷனுக்கு முன்னாடி அண்டர் ஃப்ளோவா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஓகே. ஆப்ஷன் ஏ வந்து அண்டர் ஃப்ளோ செக் பண்றது. Then question number 6. If the elements A, B, C and D are placed in a queue and are deleted one at a time, in what order they will be removed? இது எப்படி பண்றோம்? நம்ம queuல வந்து இன்சர்ட் பண்றோம். ஸோ கியூ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல நம்ம இன்சர்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஏ அனுப்புறோம், அடுத்து பி அனுப்புறோம், அடுத்து சி, அடுத்து டி. அப்படி பண்றோம் அப்படின்னா என்ன ஆர்டர்ல அவங்க ரிமூவ் ஆவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏ ரிமூவ் ஆகும், சி ரிமூவ் ஆகும், அதே ஆர்டர்ல தான் ரிமூவ் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ ஏபிசிடி தான். யூ ஆர் ஆஸ்க் டு பெர்ஃபார்ம் அ கியூ ஆப்ரேஷன் யூசிங் அ ஸ்டாக். ஓகே. கியூ ஆப்ரேஷன் நம்ம யூஸ் பண்றோம். எதை யூஸ் பண்ணி? ஸ்டாக் யூஸ் பண்ணி. அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக் தேவைப்படும் நமக்கு? 2 ஸ்டாக்ஸ் வந்து தேவைப்படும். அசியூம் த சைஸ் ஆஃப் த ஸ்டாக் இஸ் சம் வேல்யூ ஆஃப் n. There are m number of variables in the stack. The time complexity of performing DQ operation is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல நம்ம புஷ் அண்ட் பாப் ஆப்ரேஷன் தான் வந்து யூஸ் பண்ணி பண்றோம் இல்லையா? ஸோ வந்து ஸ்டாக்கா பட் வந்து நமக்கு வந்து கியூவோட அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கணும். கியூவோட ரிசல்ட்னா இப்போ ஏபிசிடின்னு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம இன்சர்ட் பண்ணும்போது ஏ பி சி இந்த மாதிரி நம்ம கியூல இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் என்ன கிடைக்கும்? நம்ம டிக்யூ பண்ணோம் அப்படின்னா ஏபிசின்னு கிடைக்கும். இதே ஸ்டாக்ல பண்ணோம்னு வச்சுக்கோங்க. ஏ வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுவோம், பி அடுத்து பண்ணுவோம், சி அடுத்து பண்றோம். ஓகே. இப்போ நம்ம அதை பாப் பண்ணோம் அப்படின்னா சிபிஏன்னு கிடைக்கும். பட் இன்னொரு ஸ்டாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிபிஏன்னு கொடுத்துட்டு மறுபடி பாப் பண்ணோம் அப்படின்னா ஏபிசிங்கிற இந்த ஆப்ரேஷன் நடக்கும் இல்லையா? அப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு புஷ் பண்ணணும், அடுத்து பாப் பண்ணணும், மறுபடி புஷ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படிங்கிறது டைம் காம்ப்ளெக்சிட்டி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா ஸ்டாக்கோட சைஸோ கியூவோட சைஸோ என்ன வேணா இருக்கலாம். பட் வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளவோ அதை பொறுத்து தான் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இங்கே எம்னால ஆர்டர் ஆஃப் எம் தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே. ஆர்டர் ஆஃப் எம். நெக்ஸ்ட் கன்சிடர் தீஸ் ஃபங்க்ஷன். புஷ்னு ஒரு ஃபங்க்ஷன், புஷ் பாப் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். டாப்னா என்ன பண்ணும்? ரிட்டன் ஐட்டம் ஸ்டோர்ட் இன் த டாப் ஆஃப் த ஸ்டாக்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் புஷ் அப்படின்னா நமக்கு வந்து 20 வரும். அடுத்து புஷ் 4னா 4 வரும் டாப்ல. டாப்னு கேட்கும்போது என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 4 வந்து ரிட்டர்ன் பண்ணும். அந்த இடத்துல 4 ரிட்டர்ன் பண்ணும். மறுபடி பாப்புங்கிறப்ப என்ன ஆயிரும்? 4 வெளியில வந்துடும். மறுபடி பாப் அப்படிங்கிறப்போ 20யும் வெளியில வந்துடும். ஓகே. மறுபடி புஷ்ங்கிறப்போ ஸ்டாக் இப்போ எம்டியாக தானே இருக்கும், எதுவுமே இருக்காது. 5. இப்போ டாப் அப்படிங்கிறப்போ யாரை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா 5 தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ ஆப்ஷன் டி 5. தென் டே 86ல என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். What is the worst case time complexity of inserting n square elements into an AVL tree with n elements initially அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏவிஎல் ட்ரீல வந்து நமக்கு எப்படி வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வேர்ஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஏவிஎல் ட்ரீயோடது என்ன அப்படின்னா ஆர்டர் ஆஃப் லாக் என்னு வரும். ஓகே. இப்போ ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் இன்சர்ஷன் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் லாக் என்னு வரும். செகண்ட் இது பண்ணோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் லாக் என் பிளஸ் 1. ஓகே. அந்த மாதிரி நமக்கு போயிட்டே இருக்கும். அந்த ஆர்டர் போயிட்டே இருந்தது அப்படின்னா சப்போஸ் என் அப்படின்னா நம்ம என்னன்னு எடுப்போம். அப்புறமா நமக்கு இங்கே எவ்வளோ வேணும் அப்படின்னா என் ஸ்கொயர். ஓகே. என் ஸ்கொயர் இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு லாக் என். ஓகே. செகண்ட் எலமெண்ட்டுக்கு வந்து லாக் என் பிளஸ் 1ன்னு வரும். ஓகே. ஸோ அதை தான் நம்ம வந்து இப்படி போட்டுக்கலாம்.
அப்போ இந்த இடத்துல செகண்டுக்கு 1 கம்மியா வருதுல்ல 2 மைனஸ் 1 அப்போ லாஸ்டா n ஸ்கொயர் வரும்போது n ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு வரணும். ஓகே, இந்த ஆர்டர்ல நம்ம மூவ் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா லாக் n இந்த இடத்துல எது ஹையஸ்ட் டிகிரியோ அதை வந்து எடுத்துக்கும் n ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஸோ வந்து இதோட ஆன்சர் என்னவா இருக்கும், நமக்கு பவர்ல வரதை இந்த பக்கம் நம்ம மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா n ஸ்கொயர் லாக் n. ஓகே, n ஸ்கொயர் லாக் பவர்ல வந்து n ஸ்கொயர் வரதுனால நம்ம இந்த பக்கம் அதை மூவ் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ நம்ம லாக் 2 பவர் 8ன்னு இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பேஸ்ல இருக்குது. ஓகே, நம்ம லாக் 2 2 டு தி பவர் 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த பவர்ல என்ன வருதோ அதை வந்து நம்ம 3 இன்டூ லாக் 2 இப்படி எழுதுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த பவர்ல இருக்கிறத நம்ம மூவ் பண்ற மாதிரி இங்க வந்து நமக்கு பவர்லேயே வந்து n இருக்கு. ஓகே, இதுல பேஸ்ல 2 இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஸோ n இன்டூ n பவர் n பவர் 2ங்கிறப்போ அது வந்துருச்சுன்னா லாக் ன்னு வரும். ஸோ இதுதான் வந்து n ஸ்கொயரை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரிசல்ட் வந்து இதுதாங்கிறதுனால நமக்கு ஆப்ஷன் 3 வந்து கரெக்ட் ஆன்சர். ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் லாக் n. நெக்ஸ்ட் கன்சிடர் த ஏவிஎல் ட்ரீ 15, 5, 22 இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் டெலீட்டிங் 3. 3யை டெலீட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து என்ன ப்ராப்ளம் வருதுங்க, இதுக்கு 0 0 தான், இதுக்கு 0. இங்கே என்ன வருது அப்படின்னா 2 மைனஸ் இங்கே எதுவுமே இல்லைல்ல. ஸோ இதோடது 0 மைனஸ் 2ங்கிறப்போ -2 வந்துடுது. 1 2 3 இங்கே வந்து 3, இங்கேயும் வந்து ஹைட்டு 3னால 3 மைனஸ் 3 0 தான். இதுக்கெல்லாம் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. ஓகே, 2 மைனஸ் 2 0, இங்கே வந்து -1, இதுக்கு 0 0 0ன்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல அஃபெக்ட் ஆகிறது வந்து இந்த 5 தான் அஃபெக்ட் ஆகுது இல்லையா. ஸோ அந்த 5ல இருந்து நம்ம ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ ரொட்டேஷன் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெச்சாக இருக்கிறத எடுத்துக்கலாம். ஓகே, 5 10 11. ஓகே, இந்த இடத்துல எந்த இடத்துல ஹெவி வெயிட்டாக இருக்குது, ரைட் சைடில் வந்து ஹெவி வெயிட்டாக இருக்குங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், லெஃப்ட் ரொட்டேஷன் வந்து பண்ணுவோம். லெஃப்ட் ரொட்டேஷன் பண்ணால் இது என்னவா சேஞ்ச் ஆகும், 10 அப்படியே இருக்கும். இந்த மேலே இருக்க ரூட் வந்து லெஃப்ட் பக்கம் வந்துடும் இல்லையா. இதை அப்படியே இந்த ட்ரீல வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ராவா இந்த 8 இருக்கு, இந்த 8 என்னவா ஆகும் அப்படின்னா இதோட லெஃப்ட் சைல்டு வந்து இந்த ரூட்டோட ரைட் சைல்டாக வந்து மாறிடும். ஓகே, இப்போ நமக்கு ட்ரீ வந்து எப்படி கன்வெர்ட் ஆகி ட்ரீ கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதோட ரிசல்ட்ல வந்து நமக்கு பேலன்ஸ்டு ஏவிஎல் ட்ரீ கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரே ஒரு ரொட்டேஷன் தான் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ 15, இப்போ நம்ம இதை ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணி இந்த சப்ட்ரீயாக மாற்றிட்டோம். ஸோ 10 5 இங்கே 11 இங்கே 8. இந்த சைடு இருக்கிற ட்ரீ வந்து அப்படியே தான் இருக்குது, நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஸோ அதை வந்து நம்ம பார்க்க வேண்டிய நீட் இல்லை, எல்லாத்துக்குமே சேம் ஹைட்டு தான் வரும் இல்லையா. இங்கே வந்து நம்ம சரி மேபி வந்து ரூட்டுக்கு ஏதாவது சேஞ்ச் ஆகுதான்னு பார்த்துடலாம். 16 29 16க்கு இங்கே 19 27 31. லீஃப் நோடெல்லாம் 0 போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிறதுக்கு இதுக்கு -1, இது -1, இங்கே 0. 10 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 மைனஸ் 1 1, இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 மைனஸ் 2 0, இங்கே 1 2 3 ஹைட், இங்கேயும் லாங்கஸ்ட் பாத் வந்து 1 2 3 தான் இருக்குது. ஸோ 0. இப்போ நமக்கு ஓகே ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு என்ன ரொட்டேஷன் பண்ணோம், ரைட் ரொட்டேஷன் பண்ணோம். சாரி, ரைட்டில் வந்து நமக்கு ரைட்டில் வந்து நமக்கு ஓவர் வெயிட் ஆனதுனால நம்ம லெஃப்ட் ரொட்டேஷன் பண்ணோம் இல்லையா. லெஃப்டில் தான் நம்ம ரொட்டேஷன் பண்ணோம். ஸோ வந்து லெஃப்ட் ரொட்டேஷன் ஒரே ஒன்று தான் பண்ணதுனால ஆன்சர் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். Next question number 3. The number of rotations required to insert a sequence of elements 9 6 5 8 7 10 into an empty AVL tree. எவ்வளோ வந்து ரொட்டேஷன்ஸ் தேவை அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியலாக 9 பண்ணுறோம். இப்போ ஓகே, இதோட வேல்யூ 0. நெக்ஸ்ட் வந்து 6ஐ இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ இதோட
பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து 1 தான் இருக்கும். இதுக்கு வந்து 0வா இருக்கும். அடுத்து 5 பண்றோம். 5 வந்து இங்க வருது. ஸோ இப்போ இதோட பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து 2ஆ வந்து மாறிடுது இல்லையா? இதுக்கு வந்து 2, இதுக்கு 1, இதுக்கு 0ன்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக ஓவர் வெயிட் ஆகிறதுனால நம்ம ரைட் ரொட்டேஷன் வந்து பண்ணுறோம். ஓகே, ரைட் ரொட்டேஷன் பண்ணோம் அப்படின்னா 6 வந்து ரூட்டாக மாறிடும். மேலே இருக்கிற ரூட் வந்து ரைட் சைடாக மாறிடும். இந்த 5 லெஃப்டாகவே இருக்கும். ஓகே, இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ரொட்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம 5 வரைக்கும் இன்சர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 8 வந்து இன்சர்ட் பண்ணணும். 8 பண்ணும்போது இதோட லெஃப்ட் சைல்டாக இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து 1, இங்கே 0, இங்கே -1 வருது. ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்து 7ஐ இன்சர்ட் பண்ணுவோம். 7ஐ இன்சர்ட் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் இன்சர்ட் பண்ணும்போது இங்கே 9க்கு வந்து ப்ராப்ளம் வந்துருச்சு இல்லையா? 2ன்னு வந்துடுது. ஓகே, இதுக்குமே வந்து -2 வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வர இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். லெஃப்ட் சைடில் வரதுனால மறுபடியும் நம்ம ரைட் ரொட்டேஷன் பண்ணுறோம். ரைட் ரொட்டேஷன் பண்ணோம் அப்படின்னா 6, 5 அப்படியே இருக்கும். இது வந்து எப்படி மாறும்? 8 வந்து ரூட் ஆகிடும். 9 வந்து ரைட் சைடில் வந்துடும். 7 வந்து லெஃப்ட் சைடாகவே இருக்கும். ஓகே, நம்ம இன்னொரு ரைட் ரொட்டேஷன் வந்து பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண வேண்டியது எதை? 10 வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ 10 வந்து நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அகெயின் என்ன ப்ராப்ளம் வரும் நமக்கு? இதே இடத்துல நமக்கு 1 -2. ஸோ 1 -2ங்கிறப்போ இங்கே -1 தான் வரும். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, இதுக்கும் வந்து -1, 0, 0, இங்கேயும் 0. ரூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் 1 இருக்கு, இந்த பக்கம் 3 இருக்கு. 1 - 3 -2 வந்துடுது. ஓகே, அப்போ நம்ம ரூட்ல இருந்து தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த ஆர்டரில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரைட் சைடில் வந்து ஓவர்லோடாக இருக்கிறதுனால என்ன பண்ண போகிறோம்? லெஃப்ட் ரொட்டேஷன் வந்து நம்ம பண்ண போகிறோம். லெஃப்ட் ரொட்டேஷன் பண்ணால் என்ன ஆகும்? 8 வந்து ரூட்டாக மாறிடும். 9 வந்து ரைட் சைல்டாகவே இருக்கும். ஆல்ரெடி ரூட்டில் இருக்கிறது லெஃப்ட் சைல்டு ஆயிரும். ஓகே, 5 வந்து இப்போ இங்கே வந்துடும். இந்த 7 வந்து எங்கே போகும் அப்படின்னா இந்த ரூட்டுக்கூட ரைட் சைல்டாக வந்து மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 10 வந்து ஆல்ரெடி இருக்கிறது எங்கே இப்படியே இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஓகேவா? 0, 0, 0, இது 0, இங்கே -1, 0. ஸோ எல்லாமே பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு ஃபுல்லாக. இதில் நம்ம எவ்வளோ ரொட்டேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் வந்து 3 பண்ணியிருக்கோம் இல்லையா? பிகாஸ் ஃபஸ்ட்டு ஒரு ரைட் ரொட்டேஷன், அடுத்து ஒரு ரைட் ரொட்டேஷன், அப்புறமா ஒரு லெஃப்ட் ரொட்டேஷன். எல்லாமே பண்ணது எல்லாமே சிங்கிள் ரொட்டேஷன் தான். Next question number 4. What will be the balance factor of note 14 when a note 13 is deleted? 13 delete பண்ணிட்டோம் அப்படின்னா 14ஓட பேலன்ஸ் ஃபேக்டர் என்னவா இருக்கும்? இந்த சைடு வந்து ஒரு நோடு தான் இருக்கு. தட் இஸ் 1 பாத் ஹைட்டு. இங்கே உள்ள மேக்ஸிமம் ஹைட் பார்த்தோம் அப்படின்னா 3 வருது. ஸோ 1 - 3 அப்படிங்கிறப்போ -2. ஸோ பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து -2. ஆப்ஷன் 3. Then question number 5. Why do we need a binary tree which is height balanced? எதுக்காக நம்ம ஹைட் பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா டு அவாய்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்கியூ ட்ரீ. ஹைட் பேலன்ஸ் பண்ணலன்னா என்ன ஆகும்? ஒரே சைடே எல்லாமே ஆட் ஆகிட்டே இருக்கும்போது ஸ்கியூ ட்ரீ வந்து ஃபார்ம் ஆயிரும். ஓகே, அதுக்காக தான் நம்ம ஹைட் பேலன்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். Question number 6. Which of the below diagram is following AVL tree property? இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததுமே இதில் தெரியுது இல்லையா? வயலேட் ஆகுது 2 - 0ங்கிறப்போ இதோட பேலன்ஸ் ஃபேக்டர் ட்ரூவாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக ஏவிஎல் ட்ரீ ப்ராப்பர்ட்டி மெயின்டைன் பண்ணாது. இதை தான் நம்ம செக் பண்ணி ஆகணும். இதில் பேலன்ஸ் ஃபேக்டர் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 1 எதுவுமே இல்லாததுனால 1 - 0, 1. இங்கே 2 இருக்குது. இங்கேயும் லாங்கஸ்ட் பார்த்து 2னால 0. ஸோ எல்லாமே பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுறதுனால இது வந்து நம்ம 1ன்னு எடுத்துக்கணும். இது வந்து 2ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன்லி 2.
A இஸ் நாட் அ பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்னா பைனரி சர்ச் ட்ரீ ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஹோல்ட் ஆகுது. ஜஸ்ட் ஏவியல் ட்ரீ ப்ராப்பர்ட்டி தான் ஹோல்ட் ஆகல. ஓகே, அதனால only 2 மட்டும்தான். ஓகே, how many rotations are required during the construction of AVL ட்ரீன்னு இருக்காங்க. எவ்வளோ இதில் வந்து தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. லெஃப்ட் ரொட்டேஷன் எவ்வளோ, ரைட் ரொட்டேஷன் எவ்வளோ. ஸோ இனிஷியலாக நம்ம வந்து 35 இன்சர்ட் பண்ணுறோம். தென் 50, அப்புறமா 40. ஓகே, இந்த இடத்துல நமக்கு ப்ராப்ளம் வருது. ஸோ வந்து -2 இதோட ஃபேக்டராக வருது. இதுக்கு 1 தான், ஸோ ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம ரொட்டேஷன் பண்ணணும். ரொட்டேஷன் பண்ணும்போது இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு வருது இல்லையா. ஸோ நம்ம RL ரொட்டேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் R பண்ணும்போது என்ன பண்ணுவோம், 35 எல்லாத்தையுமே ரைட் சைடுக்கு வந்து மூவ் பண்ணிடுவோம். இந்த 40 லெஃப்டில் இருக்கா, அதையும் ரைட்டுக்கு மூவ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது இந்த இதை நம்ம ஸ்வாப் பண்ணணும். அப்போ தான் நம்ம ப்ராப்பர்ட்டி கரெக்டாக இருக்கும் இல்லையா. ஸோ 35, 40, தென் 50 எப்படி மாற்றிடணும். இது வந்து ரைட் ரொட்டேஷன் இப்போ ஓவர். RLல ரைட் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து லெஃப்ட் நம்ம பண்ண போகிறோம். லெஃப்ட் என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் இந்த மிடில் இருக்கிறது ரூட்டாக மாறிடும். ரூட் வந்து லெஃப்ட் சைடுக்கு வந்துடும். ஓகே, இது ரைட் சைட்லேயே தான் இருக்கும். ஓகே, இப்படி மாற்றிட்டோமா. இப்போ நம்ம ரைட்டு 1, லெஃப்ட் 1 வந்து ரொட்டேஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 25. இப்போ 35 இன்சர்ட் பண்ணியாச்சு, 50 இன்சர்ட் பண்ணியாச்சு, 40 இன்சர்ட் பண்ணியாச்சு. 25 வந்து இன்சர்ட் பண்ணணும். 25 நம்ம எங்கே இன்சர்ட் பண்ணுவோம், இதோட லெஃப்ட் சைடில் வந்து இன்சர்ட் பண்ணுவோம், அது ஸ்மாலர்னால. இப்போ வந்து பேலன்ஸ் ஃபேக்டர் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு ஓகே தான் நமக்கு. ஓகே, ஸோ 25 இன்சர்ட் பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளமும் வரல. நெக்ஸ்ட் 30 இன்சர்ட் பண்ணணும். 30 நம்ம எங்கே இன்சர்ட் பண்ணுவோம், 25ஓட ரைட் சைடில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஏயா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 35ல வந்து நமக்கு ப்ராப்ளம் வரும். 35ல வந்து 2 வந்துடுது பேலன்ஸ் ஃபேக்டர், இதுக்கு 1 தான் வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம மறுபடி ரொட்டேட் பண்ணி ஆகணும். என்ன பண்ணுறோம், இதில் லெஃப்ட் சைடு 1, ரைட் சைடு 1 வருது. ஸோ நம்ம LR ரொட்டேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதில் லெஃப்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி வரும், 35, 25, 30 அப்படி வருது. ஸோ நம்ம ஸ்வாப் பண்ணிக்கணும். ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னா 35, 30, தென் 25 இப்படி மாறிடும். இப்போ லெஃப்ட் வந்து ஓவர். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரைட் ரொட்டேஷன் அதிலே பண்ணணும். ரைட் ரொட்டேஷன் என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ரூட் வந்து ரைட் சைல்டாக மாறிடும் இல்லையா. ஸோ 30 இங்கே இருக்கும், ரூட் மட்டும் ரைட் சைல்டாக அப்படியே கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மாறிடும். அதுக்கு மேலே இருக்கிறத நம்ம அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ 40, 50. ஓகே, எல்லா ரொட்டேஷன் பண்ணதுக்கு அப்புறமா இதுதான் நமக்கு கிடைச்ச ரிசல்ட். இப்போ பேலன்ஸ் ஃபேக்டர் பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி வருது. ஓகேவா. இப்போ வந்து நம்ம எத்தனை பண்ணியிருக்கோம், 2 லெஃப்ட் ரொட்டேஷன்ஸ் பண்ணிட்டோம். லெஃப்ட் வந்து 2 பண்ணியிருக்கோம், ரைட்டும் வந்து 2 பண்ணியிருக்கோம் ஓவராலாக. ஓகே, ரைட் லெஃப்ட் வந்து செகண்ட் 1, ரைட்டும் வந்து செகண்ட் 1 பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இன்சர்ட் பண்ண வேண்டிய எலமெண்ட் நெக்ஸ்ட் யார் அப்படின்னா 60 வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும்ல. 60 இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா இதோட ரைட் சைடில் வரும். ஸோ நோ ப்ராப்ளம், இது வந்து 1ஆக மாறும், இங்கே வந்து 0ஆக மாறிடும். ஸோ அதனால் எதுவும் அஃபெக்ட் ஆகலை. தென் 78 வந்து நம்ம இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ஸோ 78 வந்து இந்த சைடில் வரும்போது என்ன ஆகும், இதோட பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து 2ஆக மாறிடும். ரூட்டுக்கு வந்து -1ஆக மாறும். ஸோ நோ ப்ராப்ளம், இதுதான் அஃபெக்ட் ஆகுது. ஓகே, அப்போ நம்ம இந்த இடத்துல இதை எடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகே, 50, 60, 78 எந்த பக்கம் வந்து ஓவர்லோடாக இருக்குது, நமக்கு ரைட் சைடில் ஓவர்லோடாக இருக்குங்கிறப்ப நம்ம என்ன ரொட்டேஷன் பண்ணணும், லெஃப்ட் ரொட்டேஷன் பண்ணணும். ஓகே, லெஃப்ட் ரொட்டேஷன் வந்து பண்ணணும். ஸோ மறுபடி ஒரு லெஃப்ட் ரொட்டேஷன் பண்ணுறோம், தட் இஸ் தேர்ட் ரொட்டேஷன். இப்போ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் எப்படி மாறுதுன்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம இதை மாற்றும் போது என்ன ஆகுது அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். ரைட்டுக்கு மாற்றினோன்னா என்ன ஆகும், ஜஸ்ட் இந்த ரூட் வந்து ரைட்டாக மாறிடும். ஸோ 40 அப்படியே இருக்கும், லெஃப்ட் சப்ட்ரீ வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, ரைட்டில் மட்டும்
60 ரூட்டா மாறிடும். 50 வந்து லெஃப்ட்டா மாறிட்டு 78 ரைட்ல இருக்கும். இப்ப பாருங்க எல்லாத்துக்கும் பேலன்ஸ் ஃபேக்டர் 0வா பக்காவா இருக்கு. இனி நம்ம 20 வந்து இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ 20 எங்க இன்சர்ட் பண்ணுவோம்? 25ஓட லெஃப்ட் சைடில் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா 1 2 -1ங்கிறப்போ இதுக்கு நமக்கு 1 தான் வந்து பேலன்ஸ் ஃபேக்டரா இருக்கும். இதுக்கும் 1 தான் இருக்கும். இதுக்கு 0 தான். ரூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 - 2. ஸோ அது வந்து நமக்கு 1 தான் பேலன்ஸ் ஃபேக்டர். இதுக்கு 0 0 0. ஸோ நோ ப்ராப்ளம். 20 இன்சர்ட் பண்ணும்போது நோ ப்ராப்ளம். இது எல்லாமே நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் வந்து 28. 28 எங்கே இன்சர்ட் பண்ணுவோம்? 25ஓட ரைட் சைடில். ஸோ அப்போவும் இது 0 தான். மீதி எல்லாத்துக்கும் 0 தான் வரும். இதுக்கு 2 - 1 1. இதுக்கும் அதே மாதிரி 3 - 2 1 தான். மற்றது எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ பேலன்ஸ்டாக தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ நமக்கு இதில் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ரைட்டில் வந்து நம்ம 2 ரொட்டேஷன் பண்ணோம். லெஃப்ட்டில் வந்து 3 ரொட்டேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 3 லெஃப்ட் ரொட்டேஷன் 2 ரைட் ரொட்டேஷன்ஸுங்கிற ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டே 87ல் இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம். வாட் இஸ் த மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் எனி ஏவியல் ட்ரீ வித் 7 nodes? Assume that the height of the tree with single node is 0 அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நோட் அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? ரெக்கர்சிவ் ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் எனி ட்ரீ வித் 7 nodes அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து h-1 + n × h-2 + 1ங்கிறது தான் ஃபார்முலா நமக்கு இல்லையா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து n ஆஃப் 0 0ல் வந்து எவ்வளோ நோட் இருக்கும்? 1 இருக்கும். n ஆஃப் 1ல் வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் ஹைட் 1 வந்து என்னது? 2. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2ல் எப்படி பார்ப்போம் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2க்கு கிடைக்கும் +1. ஓகே, சரி, இந்த ஃபார்முலாலே நம்ம பார்ப்போம். இப்போ n ஆஃப் h வந்து நமக்கு ஃபஸ்ட்டு 2க்கு தான் இப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n ஆஃப் 2 - 1 + n ஆஃப் 2 - 2 + 1. ஓகே, ஸோ வந்து என்ன கிடைக்கும்? n ஆஃப் 1 இது n ஆஃப் 1 + n ஆஃப் 0 + 1. n ஆஃப் 0 1 என்னது? 2. n ஆஃப் 0 என்னது? 1 + 1 அப்படிங்கிறப்போ n ஆஃப் 2ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 3 + 1 4. ஓகே, இதே மாதிரி n ஆஃப் 3ல எவ்வளோ மேக்ஸிமம் நோட் இருக்கும் அப்படின்னா n ஆஃப் 3க்கு என்ன பண்ணுவோம்? n ஆஃப் 2 + n ஆஃப் 1 + 1 அதான் அதோட ஃபார்முலா. ஓகே, பிஃபோர் நம்பர்ஸ் வந்து அப்படியே எழுதிட்டே வரணும். 3னா 2 + 1, 4னா 3 + 2 அந்த மாதிரி. ஸோ இப்போ n ஆஃப் 2 நமக்கு தெரியும் இல்லையா? 4. n ஆஃப் 1ஓட வேல்யூ தெரியும் இல்லையா? 2 + 1 அப்படிங்கிறப்போ 7 வந்துடுது நமக்கு. 4 + 2 + 1 7. ஸோ 7 நோட்ஸுக்கான மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. தட் இஸ் 3. ஓகே, ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும். which of the following is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, the cost of searching an avial tree is order of log n but that of binary tree is order of n அப்படின்ட்டு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். Then question number 3. Figure below is the balanced binary tree if a node inserted as a child of R. ஸோ வந்து ஒரு right child of if a node inserted as a child of the node R, how many nodes will be unbalancedsன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சைல்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ரைட் சைல்டு அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ மேபி இப்படியும் இருக்கலாம் ஆர் இந்த மாதிரியும் இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒன்றில் ஆட் பண்ணோம் அப்படின்னா எந்த நோடு அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ லெஃப்ட்டுன்னே பார்த்துக்கலாம். ஓகே, லெஃப்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட ஃபேக்டர் 1ஆ இருக்கும். பியோட ஃபேக்டர் 2ஆ மாறிடும். எய்தர் ரைட்டில் இருந்தாலும் அதோடது 2 தான், லெஃப்டில் இருந்தாலும் 2 தான். அதே மாதிரி ரூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 - 2 தட் இஸ் ஈக்குவல் டு 1. இதுக்கு வந்து 1 தான், இதுக்கு 0 தான். ஸோ வந்து எவ்வளோ நோட அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா ஒன்லி பி மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி 1 தான் கரெக்ட் ஆன்சர். த worst கேஸ் ஹைட் ஆஃப் அன் ஏவியல் ட்ரீ வித் n nodes நம்ம இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்மளோட இதில் 1.44 log n தான் வந்து worst கேஸ் ஹைட்.
Then question number 5, which traversal of an avial tree visits node in non-decreasing order னா என்னது? non-decreasingனாலே increasing orderன்னு அர்த்தம். increasingனா என்னது? sorted formatல இருக்கிறது எதுவா இருக்கும்? in-order traversal தான். Okay, that is in-order தான் correct answer. Next, in an avial tree, what is the minimum number of nodes at level K அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் வந்து ஒரு ராங் ஆன்சர். பிகாஸ் வந்து இதில் நமக்கு என்ன வேணா இருக்கலாம், மேபி ஒன்னா கூட இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ராங்கான ஆன்சர். மிஸ்டேக்காக வந்து இதை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். Question number 7, in an avial tree, what is the maximum number of nodes at height h? Okay. இதில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, லெவல் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஏவியல் ட்ரீ இருக்குது அப்படின்னா அதில் வந்து அந்த லெவலில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மினிமம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. ஸோ இதில் வந்து நம்ம 1ன்னு வச்சுக்கலாம், இதுலேயும் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் லெவலில் அப்படின்னா நமக்கு வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு நோடு கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த லெவலில் வந்து எவ்வளோ நோடு வேணால் இருக்கலாங்கிறத நம்மளால் அதை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால இது வந்து ஒரு ப்ராப்பர் கொஸ்டின் கிடையாது. In an avial tree, what is the maximum number of nodes at height h அப்படிங்கிறது? ஸோ அதுக்கான ஃபார்முலா 2 power h plus 1 minus 1 தான் maximum number of node at height h. ஓகே, தென் டே 88க்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். Which of the following is an application of Q data structure? Q data structureல வந்து all the above. ஓகே, when a resource shared among multiple consumers. ஸோ நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம கியூ வச்சு தான் ஷேரிங் பண்ணுறோம் இல்லையா? ஒரு ரிசோர்ஸ்க்கு வந்து எவ்வளோ தேவை, எவ்வளோ ரிசோர்ஸ் வந்து கன்சியூமர்ஸ்க்கு தேவை அப்படிங்கிறத நம்ம கியூ வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். when a data is transferred asynchronously, ஸோ வந்து இப்போ சென்டர் வந்து அட் த டைம் வந்து ஒரு 3 டேட்டா சென்ட் பண்ணிட்டாங்கன்னா ரிசீவர் 1 by 1 தான் சென்ட் பண்ணுறாங்கங்கிறது தான் அசிங்க்ரோனஸ். ஓகே, அட் த டைம் ரெண்டு பேரும் சேம் ரேட்டாக ரிசீவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கியூவை வந்து ஒரு பஃபராக வச்சு ஒரு டேட்டாவாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறமா ரிசீவருக்கு தேவையானதை நம்ம 1 by 1 சென்ட் பண்ணுறது தான் வந்துட்டு கியூவோட யூசேஜ் இந்த இடத்துல. லோட் பேலன்சிங் அப்படின்னா என்ன? நிறைய கன்சியூமர்ஸ் இது மாதிரி இருக்கும்போது ஒருத்தங்களுக்கும் தேவையான ரிசோர்ஸை யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கறது நமக்கு கியூவோட ஒர்க் தான். ஸோ ஆல் த அபோவ் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். 5 elements A, B, C, D, E are pushed into stack one after. இதுலேருந்து ஏலேருந்து ஓகே ஸ்டாக்ல வந்து நம்ம புஷ் பண்ணுறோம். ஸோ ஏ ஃபஸ்ட்டு, அடுத்து பி, அடுத்து சி, நெக்ஸ்ட் டி, இ, அப்படி 1 by 1 நம்ம புஷ் பண்ணுறோம். The stack is popped 4 items and each element is inserted in a queue. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈயை வந்து கியூவில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். இ போயிருச்சு அப்படின்னா அடுத்து டியை பாப் பண்ணுறோம், டி வந்து கியூவில் இன்சர்ட் பண்ணுறோம். அடுத்து இது போயிடுச்சுன்னா சி தான் டாப்பில் இருக்கும். ஸோ சியை பாப் பண்ணி இதில் என்கியூ பண்ணுறோம், இன்சர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பியை வந்து பண்ணுறோம். ஓகே, 4 எலமெண்ட்ஸை நம்ம பாப் பண்ணி இன்சர்ட் பண்ணியாச்சு கியூவில். 2 elements are deleted from the queue. 2 elementsனா என்னது? ஈயும் டியும். இது என்ன பண்ணுறோம்? மறுபடி ஸ்டாக்லேயே வந்து நம்ம புஷ் பண்ணுறோம். ஸோ பி வரைக்கும் நம்ம ஆல்ரெடி டெலீட் பண்ணிட்டோம், ஏ மட்டும்தான் இருக்கும். இதில் எந்த ஆர்டரில் வரும்? ஃபஸ்ட்டு இ வெளியில் வரும், அதை இன்சர்ட் பண்ணுறோம். அடுத்து டி வெளியில் வரும், அதை இன்சர்ட் பண்ணுறோம் ஸ்டாக்ல. இப்போ நவ் 1 item is popped from the stack. இந்த பாப்ட் ஐட்டம் எதை பாப் பண்ணுவோம்? டாப்பில் என்ன இருக்கோ அதை தான் பாப் பண்ணுவோம். ஸோ டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி, டி. Question number 3, which of the following is an application of stack data structure? இதெல்லாம் வந்து இதோட அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேனேஜிங் ஃபங்க்ஷன் கால்ஸ், ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் கால்ஸ்லாம் நமக்கு தெரியும். ஸ்டாக்கோட மெயின் அப்ளிகேஷன். தென் ஸ்டாக் ஸ்பேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நம்ம இன்னைக்குள்ள ரேட் as well as வந்து ப்ரீவியஸ் டேயோட ரேட் அந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு நம்ம ஸ்டாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டேட்டா கூட நம்மளால் அதை கம்பேர் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர். தென் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் எவாலுவேஷன் உங்களுக்கு தெரியும், நம்ம யூஸ் பண்ணுறதான். ஸோ ஆன்சர் வந்து ஆல் த அபோவ், ஆப்ஷன் டி. Question number 4, consider a binary tree with n nodes where each node have at most 2 children. The height of the tree is defined as a
மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எட்ஜ் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஓகே, அந்த ஸ்டோரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. பைனரி ட்ரீனா மேக்ஸிமம் 2 சில்ட்ரன் இருக்கலாம். ஹைட்னா மேக்ஸிமம் எட்ஜஸ் ரூட்லேருந்து ஏதாவது லீஃப்ல இருக்கிறதா ஹைட் ஆஃப் த ட்ரீ. இதெல்லாம் நம்ம படித்த டெஃபினிஷன் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ரிகார்டிங் ஹைட் ஆஃப் த பைனரி ட்ரீ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பைனரி ட்ரீல வந்து எது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஹைட் ஆஃப் த ட்ரீ இஸ் ஆல்வேஸ் n-1. இப்போ நமக்கு ஸ்கியூவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஸ்கியூவாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பாருங்கள், இதில் 1 2 3 4. ஓகே, இப்போ எட்ஜ் ஹைட் வந்து என்னவா இருக்கும், 1 2 3. தட் இஸ் n-1, 4 - 1ங்கிறது கரெக்ட். பட் இது வந்து எப்போ அப்படின்னா ஸ்கியூடு ட்ரீயாக இருக்கும்போது மட்டும்தான் கரெக்ட். ஆல்வேஸ் அப்படிங்கிறது வந்து கரெக்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ மேபி ராங். அண்ட் ஹைட் ஆஃப் த ட்ரீ கேன் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு n-1. ஸோ n-1 விட கிரேட்டராக இருக்க சான்ஸ் இல்லை. பிகாஸ் வந்து இந்த ஸ்கியூடு ட்ரீ தான் வந்து உள்ளதுலே வேர்ஸ்ட் கேஸாக இருக்கும். இந்த ஹைட் வந்து மேக்ஸிமம் n-1 தான் இருக்கணும். ஓகே, ஸோ வந்துட்டு இதுவும் வந்து தப்பு தான். கிரேட்டர் தேன்ங்கிறது வராது. த ஹைட் ஆஃப் த ட்ரீ இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு log 2n. எப்போவுமே அதுதான் இருக்கும்னு கிடையாது. பிகாஸ் n-1 இருக்கலாம்ல ஸ்கியூடாக இருந்தா. ஸோ த ஹைட் ஆஃப் த ட்ரீ கேன் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறப்போ எஸ் கண்டிப்பாக லாகை விட கிரேட்டராகவும் இருக்கலாம், ஆர் அதை விட ஈக்குவலாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதான். ஸோ ஆவரேஜாக வந்து லாக் n தான் வந்து இருக்கும். ஸோ அதுலேருந்து கிரேட்டராகவும் இருக்கலாம், ஈக்குவலாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ட்ரூவாக இருக்கிறதுனால ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். Draw a binary tree with node label A, B, C, D, E, F and Gன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பைனரி ட்ரீ நம்ம ட்ரா பண்ணும்போது டைரெக்டாக வந்து நமக்கு கொடுத்துருக்க எலமெண்ட்ஸை அப்படியே நம்ம இன்சர்ட் பண்ணிப்போம். ஜிஎஃப்டி. ஸோ இதோட இன்ஆர்டர் ட்ராவர்சல்னா என்னது, நமக்கு லெஃப்ட் ரூட் ரைட் இல்லையா. அப்போ டி ரூட் வந்து பி தென் இ. மறுபடி இப்போ லெஃப்ட் முடிச்சிட்டோம், மறுபடி ரூட். ஸோ ஏ லெஃப்ட் ரூட் ரைட். இதுதான் வந்து இன்ஆர்டர் ட்ராவர்சல். மறுபடி ரூட்டை போட்டாச்சா. இப்போ லெஃப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெஃப்டில் மறுபடியும் நம்ம லெஃப்ட் ரூட் ரைட் அந்த ஃபார்மேட் வந்து ஃபாலோ பண்ணோம். ஸோ CFG CG இதுதான் வந்து இன்ஆர்டர் ட்ராவர்சல். ஓகே, இதே வந்து போஸ்ட் ஆர்டர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் ரைட் அப்புறமா ரூட் வரும். ஓகே, இந்த ட்ரீ எடுத்துக்கிட்டோம், BDE எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் ரைட் அப்புறமா ரூட். மறுபடி இந்த மெயின் ட்ரீல ரூட் எடுக்க மாட்டோம், லெஃப்டை முடிச்சிட்டோம், ஸோ ரைட்டுக்கு மூவ் பண்ணி போயிடுறோம். இந்த ட்ரீயை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் ரைட் அப்புறமா ரூட். இப்போ நம்ம ரைட்டை முடிச்சிட்டோமா, இப்போ மெயின் ட்ரீயோட ரூட் எடுத்துக்கலாம். இது மெயின் ட்ரீயோட லெஃப்ட், மெயின் ட்ரீயோட ரைட் அப்புறமா ரூட் இது. ஓகே, ஸோ இது வந்து போஸ்ட் ஆர்டராக இருக்கும். Next question, the average depth of a binary search tree is. ஸோ ஆவரேஜ் டெப்த் வந்து நமக்கு தெரியும் இல்லையா, அது பார்த்தது தான். ஆர்டர் ஆஃப் லாக் n தான் வந்து ஆவரேஜ் டெப்த். when searching for a key value 60 in binary search tree, இது கேட்டில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா, ஸோ இதில் வந்து என்ன டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஆர்டர்ஸ் பாசிபிலிட்டி அப்படின்னா பெர்மிட்டேஷன்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 60யை நம்ம இதில் சர்ச் பண்ணும்போது 60யை விட லெஸ்ஸர் ஆனது 60யை விட கிரேட்டர் ஆனது அப்படி ரெண்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா 7 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 7 பெர்மிட்டேஷன். அதில் வந்து நம்ம அதுக்கப்புறமா அதை விட கம்மியான பாசிபிலிட்டிஸ் எவ்வளவு, 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு கிரேட்டராக இருந்த ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல். அப்படிங்கிறப்ப நம்ம 7 × 6 × 5 × 4 × 3 × 2 by 4 × 3 × 2 × 3 × 2 × 1 வரும். பட் அது சேம் வேல்யூ தான் வரதுனால நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம். ஸோ 3
2யும் கட் பண்ணிக்கலாம். இங்க 4 கட் பண்ணிக்கலாம். 3 2s are 6. இங்க 6யும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா 7ம் 5ம் பேலன்ஸ் இருக்கு. 35. ஸோ ஆன்சர் வந்து 35. ஆப்ஷன் ஏ. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் ஏவியல் ட்ரீ? இதில் வந்து நம்ம பேலன்ஸ் ஃபேக்டர் செக் பண்ணணும். இதுக்கு 1, இதுக்கு வந்து 0, இதுக்கு வந்து -1 0. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 5 இருக்கு. ஸோ 0, இதுக்கு 1, இதுக்கு வந்து 2 வருது. ஸோ இந்த இடத்துல நமக்கு அஃபெக்ட் ஆகிறதுனால இது கிடையாதுன்னு சொல்லிடலாம். இதுக்கு 0, இதுக்கு 1, இதுக்கு 2 -1, ஸோ 1, இங்கே 1 2 3, இங்கேயும் 1 2 3னால 0. 20 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 2 -2ங்கிறது 0. இதுக்கு 0 -1ங்கிறதுனால -1. லீஃப் நோடுக்கு 0, இங்கேயும் லீஃப் நோடு 0. 300 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே எதுவுமே இல்லை. ஸோ 0 -1ங்கிறப்ப -1ங்கிறப்போ சியும் வந்து கரெக்டாக இருக்கு, ஏயும் கரெக்டாக இருக்குங்கிறப்போ நமக்கு ஆப்ஷன் பி, ஏ அண்ட் சி. In a complete K array tree, every internal node has exactly k children or no child. The number of leaves in such tree with internal nodes அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்கு. That is n equal to k into internal node plus 1. That is n அப்படின்னா internal nodes. ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா n ஈக்குவல் டு i பிளஸ் எல். இன்டர்னல் நோட் பிளஸ் லீஃப் நோட் வந்து டோட்டல் நோட். ஓகே, இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இன்னொரு ஃபார்முலா இருக்கு. தட் இஸ் லீஃப் ஈக்குவல் டு n இன்டூ என்னங்கிறது இன்டர்னல் நோட் பிளஸ் k -1 பிளஸ் 1. அதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ n இன்டூ k -1 பிளஸ் 1 அப்படிங்கிறதா இங்கே கரெக்ட் ஆன்சராக இருக்கும். That is number of leaf ஓட formula. Then a complete n array is a tree. இதில் வந்து நான் பண்ணுறேன். That is n equal to, ஓகே, அதே ஃபார்முலாவை நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா that is l equal to n into k -1 plus 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல வந்து அங்கே நமக்கு கொடுத்தது வந்து k அரேன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே n அரேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்முலாவை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். எல் ஈக்குவல் டு n -1 இன்ட்டு ஐ. அந்த லாஸ்ட் இதில் இதை வந்து இன்டர்னல் நோடுன்னு அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம ப்ரீவியஸ் இதில் யூஸ் பண்ண ஃபார்முலா. பட் ஜெனரிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா லீஃப் நோட் ஈக்குவல் டு n -1 இன்ட்டு இன்டர்னல் நோட் பிளஸ் 1. ஓகே, என்னங்கிறது இங்கே நம்ம யூஸ் பண்ணுற அரையோட வேல்யூ. ஸோ எல் ஈக்குவல் டு n -1 இன்ட்டு இன்டர்னல் நோடோட வேல்யூ என்ன 10 ப்ளஸ் 1. ஓகே, எல்லோட வேல்யூ வந்து 41. ஸோ 41 ஈக்குவல் டு 10n -10 ப்ளஸ் 1. ஓகே, ஜென்ரிக்கான ஃபார்முலா என்ன n -1 இன்ட்டு ஐ ப்ளஸ் 1. இதில் என்னங்கிறது நம்ம யூஸ் பண்ணுற பைனரியா என்ன இதுங்கிறது. ஓகே, தென் எல்லுங்கிறது லீஃப் நோட், ஐங்கிறது இன்டர்னல் நோடு. ஸோ இப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 41 இங்கே வந்து நமக்கு -10 இருக்குது. ஸோ இங்கே வந்தது அப்படின்னா +10. இந்த 1 வந்து இந்த பக்கம் வந்ததுன்னா -1 ஈக்குவல் டு 10n. ஸோ 51 -1 ஈக்குவல் டு 10n. 50 ஈக்குவல் டு 10n. n ஈக்குவல் டு 50 டிவைடட் பை 10, தட் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ என்னோட வேல்யூ வந்து 5. ஆப்ஷன் டி. தென் இதில் ஜென்ரிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா n ஈக்குவல் டு k இன்ட்டு ஐ ப்ளஸ் 1. தென் n ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் எல். இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து இருக்குது. ஓகே, என்னங்கிறது நம்பர் ஆஃப் நோட்ஸ், கேங்கிறது என்ன அரே நம்ம யூஸ் பண்ணுறோம், தட் இஸ் பையா 3யா அந்த வேல்யூ, ஐங்கிறது இன்டர்னல் நோட் ப்ளஸ் 1.
தென் என்னங்கிறது நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் நோட்ஸ் ப்ளஸ் லீஃப் நோடு. ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த 2 ஃபார்முலாவையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் டே 89ஓட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். B tree of order n is a order n multi-way tree in which each root node has contains. இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததா. அட்லீஸ்ட் n மைனஸ் 1/2 கீஸ். எவ்வளோ ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து எம்ன்னு பார்த்தோம் இல்லையா, m மைனஸ் 1/2 கீஸ் அப்படின்னு. இதில் வந்து என்னன்னு கொடுத்ததுனால நம்ம அதை என்னன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். B tree and ABL tree have the same worst case time complexity for insertion and deletion. Is correct. ரெண்டுமே வந்துட்டு நமக்கு ஆர்டர் ஆஃப் log n தான் வந்து worst case complexity-யா இருக்கும். Which of the following is true? Larger the order of B tree, less frequently the split occurs அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். பிகாஸ் வந்து அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. The average probability of split, எப்படி ப்ராபபிலிட்டி ஒரு ஸ்பிளிட்டுக்கு இருக்கும் அப்படின்னா 1/m/2 minus 1, இதுதான் அது. ஓகே, ஸோ வந்து எம்ங்கிறது ஆர்டர் ஆஃப் த பி ட்ரீ. ஸோ எம் வந்து லார்ஜராக இருக்கும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பிளிட் வந்து கம்மியாக தான் இருக்குங்கிறப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும். Choose the correct expression from the following for maximum children of a B tree having order m. Maximum children வந்து mக்கு எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா சேம் தான். ஒரு ஆர்டர் எவ்வளவோ அதே அளவு தான் அதோட மேக்ஸிமம் சில்ட்ரன் வந்து இருக்கும். If a node has k children in a B tree, then the node contains exactly k children இருக்கும் அப்படின்னா k minus 1 keys வந்து இருக்கும் இல்லையா, k minus 1. Which of the following is a key factor for preferring B tree to binary search tree for indexing database? Transfer data from disk is in block-னால தான் நம்ம வந்து B ட்ரீயை யூஸ் பண்ணுறோம் தேன் பைனரி ட்ரீ. B ட்ரீல வந்து நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பிளாக்காக நடக்கிறதுனால. Consider the following 4-order tree. B tree with minimum degree of 2 in which each data item is a letter. The usual alphabetical order of letters is used in constructing the tree. What is the result of inserting G? ஓகே, இதில் வந்து ஆர்டர் வந்து நமக்கு 4-ஆக இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் கீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 3 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜியை இன்சர்ட் பண்ணும்போது ABCDEFGH, ஸோ இதுக்கு இடையில தான் நம்ம இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இதில் ஓவர்ஃப்ளோ ஆகுறதுனால நம்ம மிடில் என்ன இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், மேலே ஒரு பேரண்ட்டுக்கு வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணுவோம். பட் அங்கேயுமே ஆல்ரெடி வந்து ஃபில்டாக இருக்கிறதுனால அதில் இருக்கிற மீடியன் யாரோ அதை வந்து நம்ம தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு எல் தனியாக யூ தனியாக மாற்றிட்டு அந்த எல் கூட நம்ம ஹெச்சை வந்து இன்சர்ட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு BGI வரும், மற்றதெல்லாம் அப்படியே சேமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வர்றது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர். A B tree of order 4 and height h will have a maximum of dash keys அப்படிங்காங்க. ஸோ இது ஃபார்முலா தான். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 255 ஆன்சர். தென் 5 நோட் ஸ்பிளிட்டிங் ஆப்ரேஷன்ஸ் அக்வர்ட், இதுவுமே ஃபார்முலா தான் 2s + 1. ஸோ 2 × 5 + 1 அப்படிங்கிறப்போ 2 × 5 + 1 10 + 1 and 11 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். Question number 10. Which of the following is the most widely used external memory data structure? External memory data structure அப்படின்னாலே that is B tree தான். Then challenge day 90ஓட ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். Consider a deepest tree in which the maximum number of keys in a node is 5. What is the minimum number of keys in any non-root node? Okay, maximum number of keys அப்படிங்கிறப்ப நமக்கு 5ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கீஸ் வந்து 5. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வந்து எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னா
6ஆ இருப்பாங்க. ஸோ ஆர்டர் வந்து நமக்கு 6ன்னு இதிலிருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தென் மினிமம் நம்பர் ஆஃப் கீஸ். மினிமம் நம்பர் ஆஃப் கீஸோட ஃபார்முலா என்ன? m-1/2. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல mங்கிறது 6ன்னு தெரியும் இல்லையா? 6 - 1/2 தட் இஸ் ஈக்குவல் டு 5/2ங்கிறப்போ 2 தான் வந்து ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 2. B trees are preferred to binary trees in database because B treesல வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஓவரால் பார்த்தா disk capacities are greater than memory capacities. டிஸ்க் இதனால நம்ம யூஸ் பண்றோமா அப்படின்னா அது கிடையாது. டிஸ்க் ஆக்சஸ் இஸ் மச் ஸ்லோயர் than memory access. இதுதான் வந்து ரீசன். பிகாஸ் வந்து B plus trees வந்து லெஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக தான் வந்து டிஸ்கை வந்து ஆக்சஸ் பண்ணும். லெஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ் டிஸ்க். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஸ்லோயர் ஆகிற சான்சஸ் வந்து கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும் பி ப்ளஸ் ட்ரீஸ் யூஸ் பண்ணும்போது. அதனால தான் நம்ம டேட்டா பேஸில் பி ப்ளஸ் ட்ரீயை வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான ரீசன். Question number 3. A B plus tree can contain maximum 7 pointers in a node. What is the minimum number of keys in a leaf? 7 pointers வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மீனிங் என்ன? 7 children வந்து நம்ம அதில் வந்து சைல்ட் நோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் கீஸ் அப்படிங்கிறப்போ 7 - 1/2 தட் இஸ் 6/2 அப்படிங்கிறப்போ 3 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி. பி ப்ளஸ் ட்ரீஸ் ஆர் கன்சிடர்ட் பேலன்ஸ்டு. பி ப்ளஸ் ட்ரீல பேலன்ஸ்டுங்கிறதே என்னது? வேற அதில் வந்து நம்ம பேலன்ஸ் ஃபேக்டர் எதுவுமே வந்துட்டு நம்ம செக் பண்ணுறது கிடையாது. அதனால் இந்த டிஃபர் பை இந்த இதே நம்ம இதில் செக் பண்ணுறது கிடையாதுனால இது மூணுமே கிடையாது. த லெங்த் ஆஃப் த பாத் ஃப்ரம் ரூட் டு ஆல் த லீஃப் நோட்ஸ் ஆர் ஆல் ஈக்குவல். எல்லா லீஃப்மே வந்து சேம் லெவலில் தான் வந்து பி ப்ளஸ் ட்ரீஸில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து ஒரு ரீசனாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். லீஃப் நோட் எல்லாமே சேம் லெவலில் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். Question number 5. Which of the following is false? A B tree grows downwards. B tree வந்து எப்படி B plus tree வந்து நம்ம எப்படி grow பண்ணுவோம்? கீழே இருந்து மேலே தான் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிகிட்டே போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இது வந்து upward அப்படின்னு தெரியும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தட் இஸ் பாட்டம் அப் அப்ரோச் அப்படிங்கிறது. B plus ட்ரீங்கிறது பாட்டம் அப் அப்ரோச். ஸோ வந்து இது ராங். B plus tree is balanced. ஸோ இது கரெக்ட். B plus tree the siblings pointers allow sequential addressing. நமக்கு வந்து லாஸ்ட்டாக இந்த மாதிரி சீக்வென்ஷியல் சர்ச்சிங் பண்ணுற மாதிரி பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுவும் கரெக்ட் தான். B plus tree is shallower than B tree. இந்த பாயிண்ட்டும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அதுவுமே ட்ரூ தாங்கிறப்போ இதில் ஃபால்ஸுங்கிறது ஆப்ஷன் ஏ மட்டும்தான். க்ரோ டவுன்வர்ட்ஸுங்கிறது தப்பு, அப்வர்ட்ஸ். Efficiency of finding the next record in B plus tree is order of 1. பிகாஸ் வந்து நம்ம பி ப்ளஸ் ட்ரீல வந்து லீஃப் நோடில் எல்லா காப்பியுமே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம். எல்லா நோடுமே வந்து இது மாதிரி லீஃப் நோடில் இருக்கும். ஸோ நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் லீஃப் நோடை வந்து ஆக்சஸ் பண்ணால் போதும். Question number 7. Which of the following statements are true? B plus tree is a modification of B tree data structure is correct. B plus tree data pointers are stored only at the leaf node, correct. Then B plus trees data pointers are stored only at the root node வந்து wrong. B plus tree every value of the search field appears once at some level in the treeங்கிறதும் தப்பு. பிகாஸ் லீஃப்ல தான் அதோட இது மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் 1 and 2 வந்து கரெக்டுங்கிறதுனால ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும். Question number 8. A B plus tree of order 3 is generated by inserting 89, 9, 8. ஸோ ஆர்டர் 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் கீ நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 2 தான் யூஸ் பண்ணுவோம். 89, 9, 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 8 ஃபஸ்ட் இன்சர்ட் பண்ணுறோம், 9 இன்சர்ட் பண்ணுறோம். 89 இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஸோ மீடியனாக நம்ம 9 வந்து மேலே மூவ் பண்ணிவிட்டு 8 வந்து நம்ம லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு அதே 9 ஒரு காப்பி நம்ம லீஃப் நோட்லேயும் மெயின்டைன் பண்ணுவோம். அதுதான் பி ப்ளஸ் ட்ரீயோட
ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுதான். ஸோ 9ம் வந்து இருக்கணும். 9 இருக்கிற மாரி பார்த்தோம் அப்படின்னா, இதுவும் ராங். இது 2லயும் தான் வந்துட்டு நமக்கு 989 வருது. இதுலயும் வருது. பட் இந்த லிங்க் வந்து கண்டிப்பா வரணும். இந்த இடத்துல வரலங்கிறதுனால நமக்கு ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி. Which of the following statement is false with respect to B tree and B plus tree? Deletion operation is easier in B tree but complex in B plus tree. இது வந்து ஈஸியருங்கிறது வந்து ஃபால்ஸ். B plus ட்ரீல தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறதுனால ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 10. Which of the following data structures are preferred in database system? டேட்டாபேஸ் சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணுற ப்ரிஃபர்ட் ஒன்னே வந்து பி ப்ளஸ் ட்ரீஸ் தான். ஸோ அதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த வீக் ஃபுல்லாக பார்த்த கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டோம். ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன்.